Hello future managers, today's topic is fiscal and monetary policy. ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா என்ன நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியணும் இல்லையா. ஸோ ஃபிஸ்கல் பாலிசின்றது யார் போடுவாங்கன்னா கவர்மெண்ட் போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது ரோடு போட முடியும், ஹாஸ்பிட்டல் கட்டித்தர முடியும், காலேஜ் கட்டித்தர முடியும். ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அவங்க பில்ட் பண்ணும்பொழுது அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதெல்லாம் ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். அண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு எங்கேருந்து வரும், ஸோ நம்மளாம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த டாக்ஸேஷன் யாருக்கு கட்டுறோம், கவர்மெண்ட்க்கு கட்டுறோம். ஸோ இந்த ஸ்பெண்டிங்கும் டாக்ஸேஷனும் வச்சு தான் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகும், பாலிசிஸை மேக் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறோம். ஸோ சிமிலராக பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசின்றது யார் போடுவாங்க, ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சென்ட்ரல் பேங்க்கு தான் போடுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க்கை ஆர்பிஐன்னு சொல்லுவோமா. ஸோ ஆர்பிஐ தான் மானிட்டரி பாலிசிஸை போடும். ஸோ அவங்களோட பாலிசி எப்படி இருக்குன்னா மணி சப்ளைஸில் இருக்கும். மணி சப்ளைனா இப்போ வந்து பணவீக்கம் அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா எல்லார் கையிலும் நிறைய காசு இருக்கும், எல்லாரும் வந்து நிறைய வந்து பொருளை வந்து வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும், சப்ளை கம்மியாகும். அதனால பணத்தோட மதிப்பு கம்மியாகிடும், நம்மளோட மணியோட மதிப்பு கம்மியாயிடும்ன்றதுனால இன்ஃப்ளேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இல்லை ஒருவேளை பணமே பற்றாக்குறையாக இருக்குது, டிஃப்ளேஷன் போகுது, யார்ட்டையுமே பணங்காசே இல்லை, ₹1 விற்கிற பொருளை யாராலையும் வாங்க முடியலன்னும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய மணியை வந்து உள்ள தள்ள பார்ப்பாங்க. அதாவது ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணி வெளியே வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க பார்ப்பாங்க. லைக் வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பேங்க்ல லோன் கிடைக்கும், அது மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மானிட்டரி பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா ஃபிசிக்கல் பாலிசினாலே அது கவர்மெண்ட் தாங்க. மானிட்டரி பாலிசினா அது வந்து சென்ட்ரல் பேங்க், தட் மீன்ஸ் ஆர்பிஐ. ஸோ அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அது கவர்மெண்ட், ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, சிஆர்ஆர், ரெப்போ ரேட், இது எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசியில் வரும். யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி இஸ் ஹவு த கவர்மெண்ட் யூசஸ் tax and spending to influence the economy. ஸோ இந்த டேக்ஸ் மூலமாக ஸ்பெண்டிங் மூலமாக அவங்க எப்படி நம்மளோட எக்கனாமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்களால 2 டைப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாலே வந்து ஒரு நாட்டில் வந்து பணம் வந்து எப்படி புழங்கும்னா ஒன்று அதிகமாக புழங்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக புழங்கும். ஸோ அதிகமாக புழுங்குறத வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க, பண வீக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து கம்மியாக புழங்குறத ரெசெஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசினா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணியே இல்லைன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுப்போம் இல்லையா. தண்ணி எடுத்துகிட்டு வந்து செலவுக்கெல்லாம் ஊற்றுவோம். அதான் வந்து எக்ஸ்பான்ஷனரின்னு